நாளைக்கு போய் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் முதலமைச்சரா வருவதற்கு முன்பாகவும் என்ன கரூருக்கு வராம தடுத்தாங்க. இப்ப நான் முதலமைச்சர் ஆன பிறகும் கரூருக்கு போறதுக்கு என்னை தடுக்கிறாங்கன்னு பேசலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். பேசுவாப்ல. ஏன்னா ஒன்லி சிம்பத்தி கிரியேஷன், விக்டிம் கார்டு ப்ளே பண்றதா, வேற எதுவுமே கிடையாது. என் மேல பழி போட்டுட்டாங்க, நானே என் மக்களை கொல்லுவனா, கரூர்ல என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும், திட்டமிட்டு பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, என்னை நசுக்கிட்டாங்க, பிரிக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. இது இந்த ஒப்பாரி தான் நாளைக்கு அங்க இருக்கும். விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்கு, அது புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இவ்வளவு வலி, இவ்வளவு காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல